தமிழ்நாட்டில் ரம்ஜான் பண்டிகை கோலாகலம். கோயம்புத்தூர், மதுரை, நெல்லையில் நடந்த சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்பு. நாடு முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் ரம்ஜான் பெருவிழா. டெல்லியில் உள்ள ஜும்மா மசூதியில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கூடி சிறப்பு தொழுகை. ஒன்று முதல் 9ஆம் வகுப்புகளுக்கான ஆண்டு இறுதி தேர்வு அட்டவணை வெளியீடு. ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் நிலையில் ஏப்ரல் 16ஆம் தேதியுடன் தேர்வுகள் முடிவடைகின்றன. நாடு முழுவதும் பிரீமியம் பெட்ரோல் விலை உயர்வு. லிட்டருக்கு ₹2 முதல் ₹2.35 வரை அதிகரிப்பு. சாதாரண பெட்ரோல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் விளக்கம். தொழில்துறைக்கான டீசல் விலை கடும் உயர்வு. 1 லிட்டர் விலை ₹87.67 இருந்து ₹109.59 அதிகரிக்கப்படுவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவிப்பு. பஹ்ரைன் மன்னருக்கு தொலைபேசியில் ரமலான் வாழ்த்துக்கள் கூறிய பிரதமர் மோடி. பஹ்ரைனில் எரிசக்தி மற்றும் குடிமக்களின் உட்கட்டமைப்பு மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம். வேட்பாளர்கள் தங்களின் சமூக வலைதள கணக்கு விவரங்களை வழங்க தேர்தல் ஆணையம் உத்தரவு. ஊடகங்களில் அரசியல் விளம்பரங்களை வெளியிட சம்பந்தப்பட்ட வேட்பாளர் அல்லது கட்சி முன் அனுமதி பெற ஆணை. சென்னையில் 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் வாக்குக்கான விண்ணப்ப படிவம் விநியோகம். பூர்த்தி செய்த 12D படிவங்களை வாக்காளர்கள் ஏப்ரல் 4ஆம் தேதிக்குள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி குமரகுருபரன் அறிவிப்பு. சென்னையில் GRT நிறுவனத்திற்கு சொந்தமான 44 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை. உரிய ஆவணங்களின்றி ஆந்திராவுக்கு கொண்டு செல்லப்பட்டதால் பறிமுதல். தேர்தல் களத்தை சந்திப்பதற்கே டெல்லியின் சம்மதம் வேண்டும் என்ற நிலையில் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இனி எதிர்க்கட்சியினர் எடுக்கும் முடிவு என்பது டெல்லி எடுக்கும் முடிவுதான் என்பதை மக்கள் உணர்ந்தே உள்ளதாக சாடல். CBI சம்மன் அனுப்புவது போல எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்து தொகுதி பங்கீடு குறித்து அமித்ஷா பேசியுள்ளதாக அமைச்சர் KN நேரு விமர்சனம். கூட்டணிக்கு தலைமை என்றால் அதிமுக அலுவலகத்தில் ஒருமுறை கூட பேச்சுவார்த்தை நடக்காதது ஏன் என்றும் கேள்வி. டெல்லி எடுக்கும் முடிவு எப்போதும் சிறப்பானதாகவே இருக்கும். முதலமைச்சர் ஸ்டாலினின் விமர்சனம் குறித்து தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். உலகத்துக்கே டெல்லி தான் முடிவு எடுக்குது. வேற என்ன, இந்தியாவில் டெல்லி முடிவு எடுக்க நல்ல முடிவாக தானே இருக்கும். இன்று பகல் 12 மணிக்கு சென்னை வருகிறார் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல். இன்று மாலை எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச திட்டம். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை இன்று காலை 11:30 மணி அளவில் சந்திக்கிறார் அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன். நேற்று இரவு சந்திப்பு நடைபெறாத நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசிக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் 4வது நாளாக நேர்காணல் செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவவேலு, காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு.
திமுகவில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் தொகுதிகளில் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. அமைச்சர்கள் KN நேரு, I பெரியசாமி, தங்கம் தென்னரசு, சக்கரபாணி, மூர்த்தி ஆகியோரும் அதே தொகுதிகளில் இந்த முறையும் களமிறங்க வாய்ப்பு. தாவேக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களிடம் இரண்டாவது கட்டமாக நேர்காணல் நடத்திய விஜய், அச்சம் காரணமாக திமுக அமைச்சர்கள் தொகுதி மாறலாமா என பேசிக் கொண்டிருப்பதாக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பேட்டி. பெரும்பாலான இன்னைக்கு இருக்க திமுக அமைச்சர்கள் தொகுதியை மாற்றலாமா என்று தமிழக வெற்றி கழகத்தால் யோசிச்சு கொண்டிருக்காங்க. ஏன் பவுலில் பாப்பாவுக்கு என்ன பிரச்சனையா தொகுதி அந்த தொகுதியில் இருக்கிறது, அவரு தொகுதி மாறி வேற தொகுதியில போலாமா, எது சேஃபஸ்ட் தொகுதின்னு பாக்குறாரு. இயக்குனர் அட்லியின் மனைவி வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க மும்பை சென்ற தாவேக தலைவர் விஜய். தளபதி தளபதி என கோஷம் எழுப்பிய ரசிகர்கள். சட்டப்பேரவை தேர்தலில் பாமக நிறுவனர் ராமதாஸ், சசிகலா கூட்டணி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இணைந்து போட்டியிடப் போவதாக கூட்டாக அறிவிப்பு. தங்கள் கூட்டணி பலருக்கு நடுக்கத்தை உண்டாக்கியிருக்கும். சசிகலாவுடனான சந்திப்புக்கு பிறகு பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. இன்றைக்கு இந்த கூட்டணி நாங்கள் கையெழுத்திட்டது பல பேருக்கு நடுக்கத்தை உண்டாக்கி இருக்கும். தமிழ்நாடு புதுச்சேரியில் தங்களது கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். ராமதாசுடன் கூட்டணி இறுதியான பின் சசிகலா பேட்டி. தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி இரண்டு மாநிலங்களிலும் எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். 23ஆம் தேதிக்கு பதிலாக இன்றே கூடுகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அவசர மாநில செயற்குழு. திமுக உடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் முக்கிய முடிவு எடுக்க ஆலோசனை. கோவையில் சிங்காநல்லூர் உட்பட எந்த தொகுதியில் போட்டியிடலாம் என்பது குறித்து ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய அண்ணாமலை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் ஆலோசனை நடத்திய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து செயல்பட அறிவுறுத்தல். தங்களது டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட விரும்பும் மக்கள் நீதி மய்யம் 2 நாளில் கமல் முடிவை அறிவிப்பார் என அவசர ஆலோசனைக்கு பின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் பேட்டி. 100% மக்கள் நீதி மய்யம் டார்ச் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்பதை ஒட்டுமொத்தமாக வலியுறுத்தினார்கள் தலைவரிடம். தலைவர் இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்டறிந்து கொண்டார்கள். ஓரிரு நாள்ல முடிவு சொல்வதா சொல்லியிருக்கிறாங்க. லட்சிய ஜனநாயக கட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்க்க முதலமைச்சர் ரங்கசாமி சம்மதம். பாஜகவின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு மனமாற்றம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிதாக ஒரு கட்சி இணைந்திருக்கிறது. ஏடிஎம்கே இருக்கிறது. புதிதாக ஒரு கட்சி இணைந்திருக்கின்றது. புதுச்சேரியில் 16 தொகுதிகளில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி. 10 தொகுதிகளில் பாஜக, 2 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுவது என முடிவு. திருபுவனை, வில்லியனூர், உழவர்கரை, கதிர்காமம், இந்திரா நகர், லாஸ்பேட்டை உள்ளிட்ட தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிட வாய்ப்பு. அரியாங்குப்பம், ஏம்பலம், நெட்டப்பாக்கம், பாகூர் உள்ளிட்ட தொகுதிகளிலும் களமிறங்கும் என தகவல். புதுச்சேரியில் 10 தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக. ராஜ்பவன், மண்ணடிப்பட்டு, மணவெளி, காலாப்பட்டு, முதலியார்பேட்டை, திருநள்ளார் உள்ளிட்ட தொகுதிகளில் பாஜக களமிறங்க வாய்ப்பு. புதுச்சேரி NDAவில் 2 தொகுதிகளில் போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சி. காமராஜர் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிகளில் ஒதுக்கப்பட வாய்ப்பு.
புதுச்சேரியில் உப்பளம் மற்றும் முத்தியால்பேட்டை தொகுதியில் அதிமுக போட்டி. உப்பளம் தொகுதியில் மாநில செயலாளர் அன்பழகன் களமிறங்க வாய்ப்பு. இரண்டு தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் தொகுதிகளில் போட்டி. புதுச்சேரி முதலமைச்சர் பெயரை நாராயணசாமி என தவறுதலாக கூறிய மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. உடனே குறுக்கிட்டு திருத்தம் செய்த ரங்கசாமி. Honorable Narayan Swamy. Rangaswamy. Sorry. Honorable Narayan Swamy. Rangaswamy. Sorry. புதுச்சேரியில் காங்கிரஸ் 15 தொகுதிகளிலும் திமுக 13 தொகுதிகளிலும் போட்டியிட முடிவு என தகவல். இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தலா 1 இடங்கள் ஒதுக்கப்பட வாய்ப்பு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிட முடிவு. 5 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டம். தமிழ்நாட்டில் 6 நாட்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்பு. சென்னையில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. பாளையங்கோட்டை சிறையில் இருந்து மதுரை சிறைக்கு மாற்றப்பட்டார் விளாத்திக்குளம் பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளி தர்ம முனீஸ்வரன். பாதுகாப்பு மற்றும் நிர்வாக காரணங்களுக்காக மாற்றம் என தகவல். விளாத்திக்குளம் அருகே மாணவியை கொலை செய்த வழக்கில் கைதான தர்ம முனீஸ்வரன் பகீர் வாக்குமூலம். மாணவியிடம் தங்க நகை எதுவும் இல்லாததால் வன்கொடுமை செய்து உடலை புதரில் வீசியதாக காவல்துறையிடம் தகவல். கிண்டி சிறுவர் பூங்கா காலவரையின்றி மூடப்படுவதாக அறிவிப்பு. சில பறவைகளுக்கு பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதால் நடவடிக்கை.